கடவுளிடம் திரும்பி வந்த நீங்கள் அவருடைய மகன் இயேசுவுக்காக காத்திருக்கின்றீர்கள். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. அன்பிற்கு பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, 3 வார்த்தைகள் மிக ஆழமாக இன்றைய முதல் வாசகத்தில் வெளிப்படுகிறது. 1 நம்பிக்கை, 2 கடின உழைப்பு, 3 மன உறுதி. ஒவ்வொரு மனித வாழ்க்கையிலும் இது 3ம் அவசியம். நம்பிக்கை இல்லாமல் ஒரு மனிதனால் வாழவே முடியாது. ஒரு மனிதனுக்கு அடிப்படை நம்பிக்கை. நம்பிக்கைதான் வாழ்க்கை. எப்பொழுது நாம் நம்பிக்கை இழந்து விடுகிறோமோ அப்பொழுதே நம் வாழ்க்கையினுடைய சுவாரஸ்யத்தை, வாழ்க்கையினுடைய இன்பத்தை, மகிழ்ச்சியை நாம் அனுபவிக்க தவறிவிடுகிறோம் என்று அர்த்தமாகி விடுகிறது. கடினமான உழைப்பு தான் ஒருவரை வாழ்வில் உயர்த்தும். தான் நினைக்கின்றவற்றை சாதிக்கச் செய்வது எது, வெற்றி பெறச் செய்வது எது, முயற்சியில் அவருக்கு எல்லாவற்றையும் கைகூட வைப்பது எது என்றால், சகோதர சகோதரிகளே, அவருடைய கடின உழைப்பு நம் வாழ்க்கையில் அவசியம். மன உறுதி. பல நேரங்களில் நாம் சோர்ந்து போகக்கூடிய சூழ்நிலைகளுக்கு நமக்கு வரும். தோல்வி ஏற்படும் போது, பிரச்சனைகள் வரும்போது, குடும்பத்தில் சலசலப்புகள் ஏற்படும் போது, குழப்பங்கள் வருகிற போது, நாம் வேலை செய்கிற இடத்தில் நம்மை சரியாக புரிந்து கொள்ளாத போது நமக்கு சோர்வுகள் வரும், மனத்தளர்வுகள் வரும். அந்த நேரத்திலெல்லாம் மன உறுதி நமக்கு வேண்டும். இது எப்படி கிடைக்கும் என்றால், சகோதர சகோதரிகளே, இறைவார்த்தை நமக்கு உறுதி செய்கிறது. தூய ஆவியானவரே இவற்றை தரக்கூடிய வல்லமை உடையவர். தூய ஆவியின் ஆற்றலை பெற்றிருந்த திருத்தூதர்கள், இயேசுவின் சீடர்கள், இயேசுவை பின்பற்றியவர்கள் நற்செய்தியை அறிவித்தார்கள். நம்பிக்கையோடு நற்செய்தியை அறிவித்தது, கடின உழைப்போடு நற்செய்தியை அறிவித்தது, மன உறுதியோடு நற்செய்தி அறிவித்தது. நம் வாழ்க்கையிலும் இந்த கடின உழைப்பும் நம்பிக்கையும் மன உறுதியும் அவசியம் வேண்டும். இன்றைய நாளின் நற்செய்தி வாசகத்தில் பரிசேயர்கள், மறைநூல் அறிஞர்களை மீண்டும் மீண்டுமாய் ஆண்டவர் சாடுவதை பார்க்கிறோம். ஐயோ உங்களுக்கு கேடு என்று சொல்வதை பார்க்கிறோம். ஏனென்றால் மக்கள் விண்ணகத்தில் நுழைவதற்கு அவர்கள் தடையாக இருக்கிறார்கள். நாமும் கூட பிறருடைய மனமாற்றத்திற்கு தடையாக இருக்கலாம், பிறருடைய நல்வாழ்க்கைக்கு தடையாக இருக்கலாம், பிறருடைய ஒழுக்கத்திற்கு நாம் ஒரு முட்டுக்கட்டையாக இருக்கலாம். எனவே சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தைகள் கடினமான வார்த்தைகள். ஐயோ உங்களுக்கு கேடு, இது ஒரு கடினமான வார்த்தை. ஆனால் இந்த வார்த்தையை நாம் உள்ளத்தில் ஆழ பதிக்கின்ற போது நாம் நேர்மையோடு, உண்மையோடு, நீதியோடு, அன்போடு, இரக்கத்தோடு வாழ முடியும். ஒரு முகம் பார்க்கும் கண்ணாடி. அதன் வழியாக 3 பாடங்களை நாம் கற்றுக்கொள்ளலாம். எப்பொல்லாம் நாம் பிறரை குறை கூறுகிறோமோ, பிறரை பழித்துரைக்கிறோமோ, இந்த முகம் பார்க்கும் கண்ணாடி நமக்கு நினைவில் வர வேண்டும். நாம் முகம் பார்க்கும் கண்ணாடியை பார்க்கிற போது நம் முகத்தில் ஏதாவது கரைகள், அழுக்குகள் இருந்தால் அது இருப்பது போன்றே நமக்கு காண்பிக்கும். அது மிகுதியாக காட்டாது. நாம் எப்படி இருக்கிறோமோ அல்லது நம்முடைய முகத்தில் என்ன கரைகள் இருக்கிறதோ அதை யதார்த்தமாக அது காட்டும். பிறரை நாம் குறை சொல்லுகிற போது, பிறருடைய குறைகளை, குற்றங்களை நாம் சுட்டி காட்டுகிற போது, சகோதர சகோதரிகளை, நேர்மையான முறையில் நாம் சுட்டி காட்டுவோம். அளவுக்கு மிகுதியாக பேசக்கூடாது, பிறருடைய மனம் புண்படும்படி நடந்து கொள்ளக்கூடாது. 2வது பாடம், முகம் பார்க்கும் கண்ணாடியை நாம் பார்க்கின்ற போது நமக்கு எப்பேற்பட்ட நிலையை அது குறிக்கும் என்றால், நம்மை நேருக்கு நேராக அது சொல்லிவிடும். நாம் எப்பொழுது அந்த முகம் பார்க்கும் கண்ணாடியிலிருந்து விலகி போகிறோமோ அப்பொழுதே அது மௌனமாகிவிடும். அதுபோலதான் யாரையாவது நாம் குறை கூறுவதாக இருந்தாலும், யாரை பற்றியாவது நாம் புரணி பேசுவதாக இருந்தாலும், சகோதர சகோதரிகளே, அவரின் முகத்திற்கு நேராக நாம் பேசுவோம், முகத்திற்கு நேராக எடுத்து சொல்லுவோம். முதுகுக்கு பின்னாடி போய் பிறரை குறை கூடக்கூடாது.
இல்லாதது பொல்லாதது சொல்லக்கூடாது, பிறரை அவமானப்படுத்தக்கூடாது, பிறருடைய நற்பெயரை கெடுக்கக்கூடாது. மூன்றாவது, ஒவ்வொரு முறையும் முகம் பார்க்கும் கண்ணாடியை நாம் பார்க்கிற போது நம்முடைய முகத்தில் கீறல்களோ அழுக்குகளோ கரைகளோ இருக்கிறது என்றால் நாம் ஒருபோதும் கோபப்படுவதில்லை, எரிச்சல் அடைவதில்லை. அதை ஏற்றுக்கொண்டு போய்விடுகிறோம், அதை சரி செய்வதற்கு முயற்சி செய்கிறோம். அப்படிதான் பிறர் நம்மை குறை கூறினாலும், பிறர் நம்முடைய குற்றங்களை சுட்டி காட்டினாலும் நாம் எரிச்சல் அடையக்கூடாது, கோபப்படக்கூடாது. மாறாக நம் வாழ்க்கையை திருத்திக் கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். இந்த இடத்தில் ஆண்டவர் கூட வெளிவேடக்காரரே, பரிசேயர்களே, மறைநூல் அறிஞர்களே, ஐயோ உங்களுக்கு கேடு என்று சொல்லுகிற போது அவர்கள் மனம் மாற வேண்டும், மனம் திருந்த வேண்டும், நல்லவர்களாக வாழ வேண்டும் என்கிற அக்கறையினாலேயே ஆண்டவர் அவ்வாறு கூறுகிறார். எனவே இதை கருத்தில் கொண்டு இந்த நாளின் இறை வார்த்தையை தியானிப்போம், வார்த்தையை வாழ்வாக்குவோம். ஆமென்.